என் நேம் ஈ சரண்யா. நான் இளம்பிள்ளை கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். ஆக்சுவலி நான் 12th முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. போன வருஷம் ஒரு அகாடமியில் சேர்ந்தேன். பட் என்னால் நீட் கிராக் பண்ண முடியலை. வெளியில் வந்து ஃப்யூச்சர் விஷனை பற்றி நல்ல அப்ரோச் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே நல்லாவே சொல்லித்தராங்க. இப்போ ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விஷுவலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை. டிஜிட்டல் போர்டு வச்சு நல்லாவே அனிமேஷன்லாம் காமிச்சு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி வேவ் வந்து சொல்லித்தராங்க. ஃபிசிக்ஸ்க்கு இங்கே வந்து ஒரு ரெகுலர் ஸ்டாஃப் இருக்காங்க. கொஷின் ப்ராக்டிஸ், கொஷின் டிஸ்கஷன் அதெல்லாம் வந்து நல்லாவே சொல்லித்தராங்க. இப்போ டெஸ்ட்டு முடித்தோடனே அந்த கொஷின்ஸ் அப்படியே விட்டுறாமல் அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான வேலை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் மூணுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் நல்ல பாத்தில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பயாலஜிக்கு வந்து லைன் பை லைன் என்சிஆர்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டெய்லி இவ்வளோ பேஜஸ் போட்டு இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பயாலஜியை வந்து என்சிஆர்டி பேஜஸ் முடிச்சுட்டு வந்தாலும் ஃபில்லப்ஸ் டெஸ்ட் வந்து அது ரெகுலராக கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபில்லப்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதோட ஆன்சர் கீயும் வந்து கொடுத்துட்றாங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த சூஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போன வருஷம் என்னோடய ட்ராபேக் பார்த்திங்கன்னா நான் என்சிஆர்டி வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணலை. வெறும் நோட்ஸும் கிளாஸஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்ருந்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் என்சிஆர்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெகுலராக வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கனால இந்த வருஷம் நான் நீட்டை வந்து கிராக் பண்ணிடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் வந்து நிறைய குறையும். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் பிரெயின் யோகா, ப்ரீத்திங் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் எனக்கு வந்து மார்க்கில் அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ், மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இப்போ என்னோடய மார்க்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நான் நீட்டை கிராக் பண்ணுவேன். தேங்க்யூ.